வேந்த டிவி நேயர்களுக்கு வணக்கம். தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. ஜாதக ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு சொல்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம கூட செல்வி சார் இருக்காரு. நீங்க எங்களுக்கு கால் பண்ணுங்க, உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க, அதற்கான தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் சார். வணக்கம். நம்ம கண்டிப்பா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசி ஆகணும். நீங்க இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க, நவம்பர் மாசத்துல சொன்னீங்க டிசம்பர் மாசத்துல மழை பெய்யும், வெள்ளம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. சோ அதே போல அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருந்தீங்க சித்திரை மாசத்துல மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி. சோ அதே போல இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு. இதனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? இனி மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லம்மா, அது எப்படின்னாமா இந்த கிரகங்கள் அமைப்புல வந்து சூரியன் மெயினா வச்சுட்டு அடுத்தது சனியுடைய அமைப்பு, செவ்வாயுடைய அமைப்பெல்லாம் கிரகங்களில் ஜோதிடத்தில் அந்த காலத்திலே நம்ம முன்னோர்கள் கொடுத்தது தான். அந்த பஞ்சாங்கத்தின் வழிபடி தான் நம்ம ஜோதிடமே சொல்லுகின்றோம். இதில் பெருசாக நாங்கள் ஒன்றும் டெக்னாலஜி போகிறது. இதில் என்னென்ன கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் கால்குலேஷன் கரெக்டாக போட்டால் யார் வேணுமா சொல்லலாம். அந்த மாதிரி இந்த சூரியன் உச்சம் பெறுகின்ற சமயத்தில், சூரியனுக்கு பார்வைகள் இருக்கின்ற சமயத்தில் சனி செவ்வாய் எல்லாம் இருக்கிறச்ச இந்த மாதிரி இருக்கும். இந்த வைகாசி மாதத்துக்கு வரைக்கும் இதனுடைய தாக்கங்கள் அதிகமாக இருந்தாலும், ஆனால் சனி வந்து எப்போ வந்து செவ்வாய் வீட்டில் இருக்கிறது, இன்னும் பார்த்தீங்கன்னா 2017 வரைக்கும் இருக்கிறார். இந்த 17 வரைக்கும் சனியுடைய தாக்கம் முடிகின்ற வரையில் உலகம் முழுவதும் பூகம்பங்கள், தீவிரவாதங்கள், நெருப்பால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். நெருப்பால் இப்போ கூட நம்ம ஏற்கனவே சொன்னோம் நிறைய நிகழ்ச்சிகள். நெருப்பில் கேரளாவில் எரிஞ்சுது பார்த்தீங்கன்னா, நெருப்பு வந்து டெய்லி எரியிறது ஒரு டிவியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுபோல் இந்த மாதிரி அமைப்புகள், இந்த மாதிரி நிலநடுக்கங்கள், அந்த பெரிய அளவுக்கு கடலில் வந்து உயிரினங்கள் அழிஞ்சு கடல்லே மிதக்கிறது, நீர்நிலைகளில் மிதக்கிறது, மீன்கள் செத்து கிடக்கிறது, இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் நிறைய இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து இயற்கையை எந்த அளவுக்கு நம்ம அழிக்கிறோமோ அதுக்குண்டான பெரிய கிரகத்தை எப்போ இந்த கிரகங்கள்லாம் இந்த செவ்வாய் வீட்டுக்கு சனி வருகின்ற சமயத்தில், இந்த பார்வைகள் படுகின்ற சமயத்தில், சமசப்தமத்தில் இருக்கின்ற சமயத்தில், இந்த ஒன்று சேர்கின்ற சமயத்தெல்லாம் பெரிய பாதிப்புகளை உலகத்துக்கு ஏற்படுத்தும். இதிலிருந்தாவது மனிதன் வந்து இயற்கையும் கடவுளுடைய நிமித்தத்தையும் அவரவர்கள் மதப்படி வழக்கப்படி உள்ள அந்த எப்பொழுதும் கடலை வணங்குவது, நீர்நிலைகளை வணங்குவது போன்ற நல்ல விஷயங்களுக்கும் எப்பொழுதும் நம்மளால் முடிந்தது எதை செய்கிறோமோ எல்லாத்தையும் செய்கிறோம். மரம் நடுவதற்காவது வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர் 2 மரத்தையாவது நட்டு விட்டு போனாலே இந்த உலகத்துக்கு நிறைய பாதுகாப்பாக விளங்கக்கூடிய அமைப்பு. கண்டிப்பா நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் சந்தேகத்துக்கு போயிடலாம். இப்ப ராகு பயிற்சியால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரியான ஆலயங்களுக்கு எல்லாம் போகணும்? காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா வட நாகேஸ்வரன் இருக்குமா. அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற கோயில் வந்து அருள்மிகு நாகேஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயிலுடைய பிரசித்தம் என்னன்னா, சேக்கிலாரே கட்டிய கோயில். இந்த கோயிலில் இந்த ராகு பயிற்சியில் ஏதாவது பாதிப்பு இருக்குங்க, அதாவது திருநாகேஸ்வரம் போக முடியாதவர்கள், காலஸ்திரி போக முடியாதவர்கள் அந்த வட நாகேஸ்வரம்னுவாங்க. பல்லாவரத்திலிருந்து குன்றத்தூர் போகின்ற வழியில் இருக்கக்கூடிய அற்புதமான கஷேத்திரம். இதில் என்னென்னா, சேக்கிலார் என்பது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட முனிவர்கள், அப்பேற்பட்ட மகான்கள், அப்பேற்பட்ட தமிழ் புலவர்கள் கட்டிய அந்த அமைப்புக்கு உண்டான கோயில்களுக்கும் ஒரு பெரிய பிரசித்தம் இருக்கும். இந்த கோயிலில் போயிட்டு அந்த நாகேஸ்வரர், வட நாகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய கோயிலில் போயிட்டு இங்கே இருக்கிற அம்மனை வழிபடுவது, நாகேஸ்வரர் நாக அமைப்புக்கும் வழிபடுவது வந்து பெரிய அளவுக்கு அனுகூலமும், இந்த மாதிரி தோஷங்களும் ராகு பயிற்சியால் ஏற்படுவதோ, ராகு தோஷத்தில் பீடிக்கப்பட்டவர்களோ பெரிய அளவுக்கு நிவர்த்திகளை கண்கூடாக பெறக்கூடிய பிரசித்திமான கோயில் இந்த கோயில். கண்டிப்பா. இப்போ ஒரு காலர் இருக்காங்க, பாத்துடலாம். வணக்கம், ஜோதிட நேரம். மேடம் வணக்கங்க, நான் கோயம்புத்தூர்ல இருந்து டிவி கண்ணன் பேசுறேன். சரி, செல்வி சார் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. சார் வணக்கம் சார். நமஸ்காரம் கண்ணன், சொல்லுங்க சார். உங்க தொடர்பு எடுத்தது மிகப்பெரிய ஒரு பெருமையா நினைக்கிறேன். பல தடவை முயற்சி பண்ணி கிடைக்கல சார். சந்தோஷங்க. வேந்தர் டிவிக்கு தாங்க நன்றி, சென்னை சில்க்குக்கு நன்றி. சொல்லுங்க. பார்த்து ரசிச்சிருக்கிற நிகழ்ச்சியில எனக்கு கொஞ்சம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கறேன், கொஞ்சம் விரிவா சொல்லிருங்க சார். சொல்லுங்க. என்னுடைய சன்னுக்காக கேக்குறேங்க, மகனுக்காக கேக்குறேங்க. சரி. அவரு ஏகே பார்த்திபன் பேருங்க சார். 2/4/1991 பிறந்திருக்காருங்க சார். சரி. மிதுன லக்னத்தை சார், துலாம் ராசி, விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருங்க. சரி. 10ல சூரியன் சார், 2ல குரு கேது சார். முதல்ல கொஞ்சம் பொறுமையா, மிதுன லக்னம், துலா ராசி, விசாக நட்சத்திரம். அவரு விசாக நட்சத்திரம் சார். சரி. 2ஆம் வீட்டுல குருவும் கேதுவும் சேர்ந்திருக்காங்க சார். சரி, அதெல்லாம் பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க என்ன கேள்வி. வேற ஒண்ணு இல்லைங்க சார். அவனுடைய வாழ்க்கையில எல்லா விஷயம் நல்லா படிச்சு எல்லாம் சிறப்பா இருக்குதுங்க. அந்த தொழில் எந்த மாதிரியான தொழில் தேர்ந்தெடுக்கும், எந்த கிரகம் அவருக்கு கையை பிடிச்சு வாழ்க்கையில தொழிலை கூட்டிட்டு போகும். 10ல சூரியன் இருக்குதுங்க சார். அதனால கொஞ்சம் அதுதான் தெரிஞ்சு கொஞ்சம் விவரமா கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அவருக்கு சினிமாவில எதையாவது சாதிக்கணும் ரொம்ப பிரியப்படுறாருங்க. நல்ல கேரக்டர், நல்லா வளர்ந்து வந்திருக்கானுங்க. அதனால அப்படி பண்ணலாங்களா? வேற பிசினஸ் வயசு வந்து அவருக்கு 26. ஆமாங்க சார், 25 முடிச்சு இப்ப ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு மேல 26 ஸ்டார்ட் ஆயிருக்கு சார். அவருக்கு வயசு வந்து இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 26 இல்லீங்களா? 26 சார். அப்ப அவர் பிறக்கின்ற சமயத்துல லக்னத்துல குரு இருந்தது அவருக்கு.
இல்லைங்க சார், லக்கணத்துல இருந்து 2ஆம் வீட்டுல மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டுல குருவும் அதான் அப்ப கடகத்துல குரு இருந்தது இல்லைங்களா அவருக்கு? கடகத்துல குருங்க சார். உச்சம் பெற்ற குரு. சரி சரி உச்சம் பெற்ற குருங்க சார். சரி, அப்ப சுக்கிரன் எங்க இருந்ததுன்றீங்க? சுக்கிரன் மேச லக்கணத்தை மேசராசியில சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருக்காங்க சார். சரி, என்ன கேக்குறீங்க இப்போ? ஒரு சினிமாக்கு போலாமான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க சார், அவர் சினிமா துறையில சாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறேங்க சார். அவர் கேட்டு சார் கிட்ட கேட்டு சொல்லலாம் அப்படிங்கறதுக்காக நான் இல்ல, கண்டிப்பா அவர் போகலாம். அவர் ஜாதகத்துல வந்து அந்த அமைப்புக்கு போகலாம், அதுல தைரியமா போக சொல்லுங்க. பட் எப்ப போனாலும் தென்குடி திட்டை ரெகுலரா போக சொல்லுங்க. தென்குடி திட்டையில இருக்க வசிஷ்டேஸ்வரருடைய ஆலயம் வந்து அவருக்கு ப்ரொஃபஷனலா அவரை வாழ்க்கையை பெரிய லெவலுக்கு கொண்டு போகும். அந்த வசிஷ்டேஸ்வரோட ஆலயத்தில் இருக்கிற ராஜகுருவை வழிபாடு செய்வதுடன் அதே போல் வந்து எப்பவுமே ரெகுலரா கஞ்சனூர் என்று சொல்லக்கூடிய சுக்கிரஸ்தலத்துக்கும் அடிக்கடிக்கு இந்த 2 கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க. ஒன்று வந்து வசிஷ்டேஸ்வரோட ஆலயம், மற்றது கஞ்சனூர் என்ற சுக்கிரஸ்தலத்துக்கு போயிட்டு வர பெரிய அளவுக்கு அனுகூலமும் நல்ல விசேஷமும் ஏற்படும். வெள்ளிக்கிழமையில் மட்டும் பெருமாள் கோயிலுக்கு வழிபாடு செய்வது, பசுனை கொடுப்பது அவருடைய ஜாதகத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் அதே சமயம் வேலைக்கிழமை மதியம் 1லிருந்து 2 மணிக்குள் அவர் கையாலே உணவு தானம் கொடுப்பது தான் தொழிலில் தடங்கள் இல்லாமல் முன்னேற்றத்தை கொடுக்கும். கால் பண்ணதுக்கு நன்றி சார். நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம்மா, உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க ஆவடியில இருந்து பேசுறேங்க. சரி, நீங்க சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம்மா. ஹலோ சார், சொல்லுங்க. எங்க பையன் பேர் கார்த்திகேயன். சரி. அது வந்து திருக்கணிதம் படி அவிட்ட இது வேற பஞ்சாங்கம் படி ரோகிணி இது அது திருவோண நட்சத்திரம்னு சொல்றாங்க சார். சரி, சொல்லுங்க. அது எது எடுத்துக்கலாம்? அவன் வந்து இப்ப பிடெக் முடிச்சுட்டு எம்எஸ் பண்ணணும், எப்படி கிடைக்குங்களா? அப்படி இப்போ லக்னம் என்னம்மா வருது? மிதுன லக்னம் சார். மிதுன லக்னம். அவர் வந்து கஸ்பு, அதாவது அவருடைய அமைப்புல வந்து என்ன சொன்னீங்க நீங்க? அவிட்டமோ, அதாவது திருக்கணிதம் படி அவிட்ட நட்சத்திரம் போட்டுங்க சார். சரி. வாக்கிய பஞ்சாங்கம் படி வந்து இது திருவோண நட்சத்திரம். திருவோணம் வருது, அதாவது கஸ்புல, அதாவது கடைசி பாதத்துல வருது இல்லீங்களா? திருவோணத்துல 4ஆம் பாதத்திலயும் இதுக்கும் வருது இல்லீங்களா? வருது. ஆமா சார், 2 நட்சத்திரம் சொல்றாங்க. அத எனக்கு எது நீங்க எந்த பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்றீங்க? உங்களுடைய அமைப்புல திருக்கணிதத்திலே என்ன வருது உங்களுக்கு? திருக்கணிதத்துல வந்து எங்களுக்கு என்ன மிதுன லக்னம் வருது சார். லக்னம் மாறாது. சொல்லுங்க, நட்சத்திரத்தினுடைய அமைப்பு என்ன? அவிட்ட நட்சத்திரம் வருது சார். சரி, அதாவதுமா நீங்க ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரே ஒரு ஏதாவது நீங்க குழம்புறதுக்கு அளவுக்கு ஒன்றும் உங்களுக்கு ஜோதிடத்துல வந்து இந்த கஸ்புல வந்து நிறைய குழந்தைங்க இந்த பஞ்சாங்கத்தில் கஸ்புல பார்க்கறது வந்து சில டைம்ல வந்து இது பாதிப்பு வரும். ஆனா உங்களுடைய அமைப்புல வந்து நீங்க வந்து திருவோணத்தை எடுக்கிறதுக்கு பதில் அவிட்டம் என்பதுதான் உங்களுக்கு சரியாக வரும். அதோட வந்து அவருடைய ஜாதகத்துல அவருக்கு நெக்ஸ்ட் கேட்டது வந்து படிப்பு சம்பந்தப்பட்டதா? என்ன கேட்டீங்க நீங்க? படிப்பு தான் சார். பிடெக் இப்ப முடிக்க போறான், எம்எஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சரி, நீங்க என்ன சொல்லுங்க, அவரை கண்டிப்பாக வந்து வேலைக்கிழமை ஏதாவது மகான்கள் வழிபாடு ரெகுலரா வச்சுக்க சொல்லுங்க. அது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதோட திருச்செந்தூர் சென்று விட்டு முருகப்பெருமான வழிபாடு செய்வதும், அந்த கோயிலில் விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த விபூதி அபிஷேகத்தை டெய்லி வச்சுக்கிட்டு வர சொல்லுங்க. அவிட்ட நட்சத்திரத்துக்கே சங்கல்பம் பண்ணுங்க. பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு அது. இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த அமைப்புக்கு வந்து கொஞ்சம் இந்த நேரத்தில் வந்து கிரகங்கள் சரியில்லாதனால எப்பயுமே ராகு கேதுவுடைய அமைப்பு பாதிப்பிலிருந்து நிவர்த்தி ஏற்படுவதற்கு ஒரு வாட்டி காலஸ்திரி போயிட்டு வந்தால் தடையில்லாமல் அந்த படிப்பு தொடர்வதற்குண்டான அனுகூலமான அமைப்பு தான். கால் பண்ணதுக்கு நன்றிமா. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? என் பேரு மீனாட்சி, நான் தாம்பரத்துல இருந்து பேசுறேன். சரி, உங்களுடைய சந்தேகங்களை செல்வி சார் கிட்ட கேளுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். வணக்கம் சார். சொல்லுங்க. என் மகன் வந்து இப்ப 7th படிக்கிறாங்க சார். சரி. மகர ராசி. இப்போ அவனுக்கு இப்போ 2018 மேல சனி பயிற்சி இப்ப மாறுதுல சார். சரி, இப்போ வந்து மகர ராசி என்ன நட்சத்திரம்? நட்சத்திரம் வந்து அவிட்டம். சரி, என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ வந்து இந்த 7.5 நடக்கும் போது இந்த 10th plus எல்லாம் வரும்போது எதனா பாதிப்பு வருமா அவனுக்கு படிக்கல அப்படின்னு எனக்கு ஒரு பயம். லக்னம் என்னம்மா அவருக்கு? மகர லக்னம். மகர லக்னமும் மகர ராசியும் இருக்கு இல்லைங்களா அவருக்கு? ஆமா, அவிட்ட நட்சத்திரம். நீங்க ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து நீங்க வந்து அவர் பிறப்பே வந்து அவர் சனியுடைய வீட்டுல தான் பிறந்திருக்கிறனால அதுக்கெல்லாம் நீங்க பயப்படுறதுக்கு வந்து தேவையில்லாத விஷயம். அது இல்லாம வந்து அவருடைய ஜாதகத்துல வந்து நீங்க வந்து இப்பொழுதைக்கு வந்து அவருக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எப்பொழுதும் புற்றுள்ள அம்மன் கோயிலுக்கு மாங்காடு அது மாதிரி திருவேற்காடு அம்மனை ரெகுலரா அவருக்கு கூட்டின்னு போறது வந்து அவருடைய தசா புத்திகளுக்கு மிக அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும். அதோட நீங்க எங்க இருக்கீங்கம்மா?
நாங்க தாம்பரத்துல இருக்கோம் சார். தாம்பரத்துல தானே இருக்கீங்க. மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் எப்பயுமே சிங்கப்பெருமாள் கோயில்னு போற வழி ரொம்ப பக்கம் தானே தாம்பரத்துல இருந்து. அந்த சிங்கப்பெருமாள் நரசிம்மரை வந்து அந்த குழந்தைக்கு கூட்டின்னு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த சனியுடைய பாதிப்பு கண்டிப்பாக இந்த ஜாதகத்துக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்படாது. ஆனால் அதே சமயம் சந்திரன் வந்து கேந்திரத்திலே இருப்பதை மட்டும் கவனத்தில் கொண்டு திங்கக்கிழமை அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று விட்டு வருவது இந்த பையனுக்கு வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் குறையில்லாமல் இருக்கும். கோபதாபங்கள் குறையில்லாமல், அந்த கோபதாபங்கள் இல்லாமல் நல்ல லெவலுக்கு வரும். அடுத்தது சிவஸ்துதி மந்திரத்தை தினமும் கேட்பது வந்து பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும். அதனால 7.5 சனி வருகின்ற சமயத்தில் அதை நினைத்து நீங்கள் வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த சந்திரனுடைய அமைப்புக்கு திங்கட்கிழமை சிவாலயங்களுக்கு செல்வது தாய்க்கும் தேக உபத்திரத்தை குறைப்பதற்கு உண்டான பரிகாரம். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம்மா, உங்களுடைய பெயர் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறோம் மேடம். என்னோட பையன் கமலேஸ்வருக்கு கேட்கணும். சரி, அவங்களுடைய ராசி, லக்னம், நட்சத்திரம் சொல்லிட்டு சார் கிட்ட பேசுங்க. மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம். சரிங்கம்மா. 15/3/99 பிறந்திருக்காரு சார். லக்னம்மா? மிதுன லக்னம் சார். மிதுன லக்னம். சரி, என்ன அவிட்ட நட்சத்திரமா? ஆமா, அவிட்டம் 2ஆம் பாதம் சார். சரி, என்ன வேணுங்கம்மா? அவர் இப்ப +2 முடிச்சிருக்காரு சார். சரி. அவர் வந்து எந்த குரூப் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்ஜினியரிங் குரூப் தான் படிச்சிருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரி. அதுல வந்து கெமிக்கல் EEE எந்த குரூப் எடுக்கலாம் அப்படிங்கறது பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும் சார். அவர்துல வந்து ஆக்சுவலாமா அவருடைய இதுக்கு வந்து எப்பயுமே வந்துமா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இது போல விஷயங்கள் வந்து நல்ல லெவலுக்கு கொண்டு வரும். மேலும் வந்து எப்பவுமே வந்து ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு அவர் ஜாதகப்படி கூட்டின்னு போறது வந்து பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு மட்டும் போயிட்டு வராம கண்டிப்பாக வந்து ஒரு முறை வந்து பட்டீஸ்வரம் துர்கை சன்னிதானத்துக்கு சென்று 9 முறை 9 வாரத்துக்கு செவ்வாய்க்கிழமைக்கு துர்கை சன்னிதானத்தில் ராகு காலத்தில் பூஜைக்கு பணத்துக்கு கட்டிட்டு வந்து அந்த பிரசாதம் வீட்டுக்கு வர மாதிரி பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? வள்ளி, சென்னையில இருந்து பேசுறேன் மேம். சரி, ஷெல்வி சார் கிட்ட பேசுங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார் என் பேர் வள்ளி. சொல்லுங்க. கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி சார். எப்படி சார் இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். வயசு என்னம்மா, இல்ல லக்னம் தெரியுமா? லக்கணம் தெரியாது சார். வயசு 74ல பிறந்தேன் சார். சரி, அதாவதுமா இப்போதைக்கு வந்து கோச்சார ரீதியாக வந்து தேக ஆரோக்கியத்துக்கு ரொம்ப கவனமா பார்த்துக்கக்கூடிய நேரமா உங்களுடைய தசாபுத்திக்கு கேட்ட நட்சத்திரத்தில் தானே பிறந்தீங்க நீங்க? ஆமா சார். அதனால இப்போ நடக்கக்கூடிய இந்த தசாபுத்திக்கு ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். அந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான அமைப்பினால ஜென்மசனியும் செவ்வாயும் கூட சேர்ந்திருப்பதனால கண்டிப்பாக அடிவயிற்றிலிருந்து பாதம் வரை உள்ள உறுப்புகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது மிக முக்கியம். டிப்ரெஷன் ஆகாமல் இருப்பது அதை விட முக்கியம். கண்டிப்பாக அனுமன் சாலிசான்னு ஒரு பாடல் கிடைக்கும். அதை டெய்லி கேட்பது வந்து பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். செவ்வாய்க்கிழமை வீடு பக்கத்திலே இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே பயபக்தியுடன் பசு நெய்யை கொடுத்து தீபம் ஏற்றுவது பெரிய அளவுக்கு விசேஷம். செவ்வாய்க்கிழமை முடிந்த அளவுக்கு ஒரு உணவு தானம் மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ள யாருக்காவது கொடுங்க. யாரிடத்தில் வாக்குவாதங்கள், குடும்பத்தினரிடம் கூட வாக்குவாதங்களோ கோபதாபங்களோ மனமுடைந்து பேசுவதெல்லாம் விட்டு விடுங்க. மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை தரும். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் மேடம், என் பேர் சுதாகர். எங்க இருந்து பேசுறீங்க சார்? மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். சரி, உங்களுடைய சந்தேகங்களை ஷெல்வி சார் கிட்ட கேளுங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்க சுதாகர் சார். என் பேர் சுதாகர், நான் மதுரையில இருந்து பேசுறேன். சரி. என்னோட ராசி கடகராசி, பூச நட்சத்திரம், ஆ துலா லக்னம். சரி, வயசுங்க? வயசு 78ல பிறந்தேன், 38 ஆகுது சார். சார் 78ல பிறந்தீங்க. சொல்லுங்க, என்ன வேணும் சார்? அதான் வந்து நிரந்தரமான ஒரு வேலையே அமைய மாட்டேங்குது. அப்படியே வேலைக்கு போனாலும் ஒரு வாரம் தான் இருக்கிற மாதிரி இருக்கு சார். உங்களதுல மெயினான ஒரு ப்ராப்ளம் என்னன்னா உங்க ஜாதகத்துல 10ஆம் இடத்துக்கு உண்டான சந்திரன் 10ஆம் இடத்துல இருப்பதனால எப்பயுமே ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு கோபதாபப்பட்டு வேலையை விட்டுட்டு வரதெல்லாம் நீங்களே பண்ணிடுவீங்க. அதுல எல்லாத்துலயும் வந்து ஸ்ட்ரைட்டாக இது இருக்கணும், இது இப்படி இருக்கணும்ன்று கொஞ்சம் அடமெண்டா இருப்பீங்க. அந்த கேரக்டர் தயவு செய்து விட்டுடுங்க. கண்டிப்பாக திங்கட்கிழமை சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வதுடன் சிவனை வந்து கொடிமரத்துடன் சேர்ந்து 5 முறை வலம் வந்து நமஸ்காரம் பண்றதுடன் ருத்ரம் சமக்கம் என்ற கேசட்டை டெய்லி கேட்பதன் மூலியமாகவும் மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமை அல்லது பிரதோஷ காலத்துங்களோ கங்காஜல பாக்கெட்டும் வில்வ இலையும் கொடுத்து சிவனுக்கு மனங்குளிர அபிஷேகம் செய்வது மிகப்பெரிய விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோட சந்திரன் கோயில் என்ற திங்களூர் கோயிலுக்கு கண்டிப்பாக சென்று திங்களூருக்கு வந்து சந்திரனுக்கு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக
விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவதுடன் திங்கட்கிழமை மதியம் 1-2 மணிக்குள் சந்திர ஓரையில் யாருக்காவது உணவு தானம் கொடுப்பது விசேஷமான பரிகாரம். திங்கட்கிழமையில் அசைவத்தை சாப்பிட்றதால் தவிர்த்து கொள்வதும், சிவனை சரணாகதி அடைவதும், சிவ நாமாவளியை ஜபிப்பதும், கண்டிப்பாக பிராணாயமத்தை கற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு இந்த கோபதாபமும் நிரந்தரமாக ஒரு இடத்தில் உத்தியோகத்தில் இருப்பீர்கள். இல்லைன்னா உத்தியோகத்தில் நீங்களாகவே வெளியேறக்கூடிய சூழ்நிலை நீங்களாகவே உருவாக்கி கொள்வீர்கள். கால் பண்ணதுக்கு நன்றி சார். நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். வணக்கம். என்னுடைய பேர் சந்தானம். நான் சென்னையில இருந்து பேசுறேன். சரி, மேடம், செல்வி சார் கிட்ட என்னுடைய கல்யாண விஷயமா பேசணும். சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சந்தானம் சார். சொல்லுங்க சார். என்னுடைய பையனுக்கு ரிஷப லக்னம், மகர ராசி. அவனுக்கு 31 வயசு ஆகுதுங்க. நட்சத்திரம் சொல்லுங்க. நட்சத்திரம் உத்திராஷாட நட்சத்திரம். உத்திராடம். சரி. வயசு என்ன சொன்னீங்க? எப்ப ஆகும்? வயசு என்ன சொன்னீங்க? வயசு 31ங்க. 31 வயசு. லக்னம். லக்னத்துல இருந்து 7ல சந்திரன், புதன், சுக்கிரன், சனி 4 கிரகம் இருக்குங்க. சரி. இப்ப அவருக்கு ராகு தசை நடக்குது இல்லைங்களா? சந்திரன்ல இருந்து 7ஆம் இடத்துல என்ன இருக்கு? நீங்க சூரியன், சனி, புதன், வீனஸ். அதாவது லக்னத்துல இருந்து. ஆமா, ரிஷப லக்னத்துல இருந்து 7ஆம் இடம் விருச்சிகத்துல இருக்குது. 6ல செவ்வாய் இருக்குங்க. சரி. இதனால இந்த அமைப்புக்கு இது இவ்வளவு திருமணத்தில் தடையா இருக்கு இல்லைங்களா? நீங்க ஜாதகம் அமைச்சாலும் மணமகள் வீட்டுல இருந்து நீங்க பொருத்தோம்னா கூட அவங்க ஒத்துக்காம இருக்காங்க இல்லையா? சரி. நீங்க என்ன பண்ணுங்க, தயவு செய்து பழனி முருகர் கிட்ட கூட்டின்னு போயிடுங்க. செவ்வாய்க்கிழமை பழனி முருகரை தரிசனம் பண்ணிட்டு விபூதி அபிஷேகம் பண்ணிட்டு அந்த அபிஷேக விபூதியை தினமும் உங்க பையனை வச்சுட்டு வர சொல்லுங்க. சென்னையில இருந்தீங்கன்னா தொடர்ச்சியாக கந்தக்கோட்டை கந்தசாமி கோயிலுக்கு 9 வாரம் பையனை செவ்வாய்க்கிழமைக்கு போயிட்டு கோயிலை 7 முறை வலம் கொடிமர நமஸ்காரம் பண்ணிட்டு கோயில் பிரசாதத்தை 9 எண்ணிக்கையில் வாங்கி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ண சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமை மதியம் 1-2 மணிக்குள் உங்க பையன் பேரு நட்சத்திரம் சொல்லி யாருக்காவது உணவு தானம் கொடுப்பது விசேஷமான அனுகூலத்தையும் நல்ல அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். இந்த 9 வாரம் பரிகாரம் பண்ணிட்ட பிறகு மாதத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை கந்தக்கோட்டை கந்தசாமி கோயிலுக்கு போறது விசேஷம். 9ஆம் வாரம் முடிந்த பிறகு இந்த திருமணத்தில் எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். கால் பண்ணதுக்கு நன்றி சார். நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ. வணக்கம்மா, உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? கோமலா, ரிஷபராசி. சரிங்கம்மா. கார்த்திகை நட்சத்திரம். சரி. வயசு 25. லக்னம் மீன லக்னம். சரி. வயசு 25. சால கர்ப்ப தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க. சரி. வயசு 25 இல்லீங்களா? ஆமா சார், சால கர்ப்ப தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க. கால சர்ப்ப தோஷம் இருக்குன்னு சொல்றாங்களா? ஆமா, தோஷக்காரங்க அப்படி சொல்றாங்க. திருமணம் தடைப்பட்டு போதுனா எனக்கு சால கர்ப்ப தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க. சரி. நீங்க எங்க இருக்கீங்கம்மா? தூத்துக்குடியில இருக்கும். தூத்துக்குடியில இருக்கீங்களா? சிரமம் பார்க்காம உங்க குடும்பத்தினர்கிட்ட சொல்லி குருவாயூர் கோயிலுக்கு உங்களை கூட்டின்னு போக சொல்லுங்க. குருவாயூர் கிருஷ்ணரை மனமால அங்க கும்பிட்டு கோயில் கொடிமரத்துல இருந்து 7 முறை கோயிலை சுத்துங்க. பொறுமையாக சுத்தி ஒரு முறையும் கொடிமரத்தை வணங்கிட்டு 7வது முறை சுத்திட்டு பிறகு உங்களுக்கு போயிட்டு அங்க கோயிலே துலாபாரம் இருக்கும். அந்த துலாபாரத்தில் பயபக்தியோடு உங்களுக்கு பிடித்த பொருள் ஒன்றை துலாபாரமாக கொடுத்துருங்க. அப்புறமா கோயிலே அபிஷேக எண்ணெய்கள் விற்பாங்க. அந்த அபிஷேக எண்ணெய்களை கொஞ்சம் வாங்கிட்டு கண்டிப்பாக டெய்லி ஒரு டிராப் வச்சுட்டு வரதோட குருவாயூர் கிருஷ்ணர் படத்துக்கு தீபம் ஏற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக இதை பண்ணாவே ரெகுலராக போகும். புதன்கிழமை பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வர எப்பேற்பட்ட தோஷமும் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக விலகிடும். மேலும் கோளர் பதிகன்னு ஒரு புஸ்தகம் கிடைக்கும். அதை டெய்லி சொல்ல 48வது நாள்லேருந்து இந்த தோஷத்தினுடைய வீரியம் கண்டிப்பாக குறையிறத கண்கூடாக பார்க்கலாம். கால் பண்ணதுக்கு நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நம்ம ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம் சார். தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. சார், இப்போ காலசர்ப்ப தோஷம் இருக்கிறவங்க எந்த மாதிரியான ஆலயங்களுக்கு எல்லாம் போகணும்? அதாவதுமா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆதிகேச பெருமாள் திருக்கோயில் இருக்கும். இந்த கோயிலுடைய பிரசித்தி ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்த தலம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நித்திய சொர்க்க வாசல் உண்டு. அதனால தான் வைகுண்ட ஏகாதசிக்கு கிடையாது. அப்பேற்பட்ட பிரசித்தி பெற்ற இந்த ஆதிகேச பெருமாள் கோயிலை வழிபாடு செய்கிற யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட காலசர்ப்ப தோஷங்களோ திருமண தடைகளோ இருப்பவங்களுக்கு இங்கே வந்துட்டு போனோன்னா விமோசனம் கிடைக்கும் என்பது ஐதீகம். எனவே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆதிகேச பெருமாளை இந்த காலசர்ப்ப தோஷத்தில் இப்பொழுதுக்கு முன்னாடி கூட ஒரு பாப்பா கேட்டாங்க. அந்த மாதிரி யாருக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு இந்த ஆதிகேச பெருமாளை பயபக்தியுடன் வழிபாடு செய்வர்களுக்கு எப்பேற்பட்ட தோஷம் நிவர்த்தி ஆகும் என்பது ஐதீகம். கண்டிப்பா. இப்போ ஒரு நேயர் இருக்காங்க, பாத்துக்கலாம். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ. வணக்கம் சார், உங்களுடைய பெயர் எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். என்னோட பேர் தனசேகரன். சரி, செல்வி சார் கிட்ட பேசுறேன். புரட்டாதி நட்சத்திரம். சொல்லுங்க சார். லக்னம் தெரியுமா சார்? லக்னம் தெரியலன்னா விட்டுருங்க, அதுக்காக சிரமப்பட வேணாம். சரி. இது இன்னும் மேரேஜ் ஆகல. வயசு என்னங்க?
76 1976 39 வயசு ஆகுது. சரி, 76 39 வயசாகுது. சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல இதுவரை கல்யாணம் ஆகல, இல்ல வர்றதெல்லாம் தடைப்பட்டது. சரி, நீங்க என்ன பண்ணுங்க, சென்னையிலே இருக்கிறனால ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. எல்லா புதன்கிழமையும் தொடர்ச்சியாக விடாமல் சென்னையில மகாலிங்கபுரத்தில் இருக்கிற ஐயப்பன் கோயில்ல இருக்கிற குருவாயூரப்பன், ஐயப்பன் கோயிலுக்கும் தனி கொடிமரம் உண்டு, குருவாயூரப்பனுக்கு உண்டு. அந்த குருவாயூரப்பனை மொத்தமாக 7 முறை வலம் வந்து வணங்குவது வந்து பெரிய அளவுக்கு விசேஷம் ஏற்படும். புதன்கிழமை தொடர்ச்சியாக பண்ணுங்க. மாதத்துக்கு ஒரு புதன்கிழமை அந்த கோயிலிலே மாதத்துக்கு ஒரு புதன்கிழமை அங்க இருக்கிற குருவாயூரப்பனுக்கு பால் பாயசம் பணம் கட்டி பக்தர்களுக்கு விநியோகம் உங்க கையாலே பண்ணுங்க. தொடர்ச்சியாக புதன்கிழமை அசைவத்தை தவிர்த்துருங்க. புதன்கிழமை மதியானம் 1 to 2 மணிக்குள் உணவு தானம் கொடுங்க. குருவாயூர் கிருஷ்ணர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏத்துங்க. திருமணம் முடிந்தவுடன் கேரளாவுக்கு இருக்கிற குருவாயூருக்கு சென்று துலாபாரம் கொடுக்கிறேன் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். பெரிய அளவுக்கு விசேஷமும் அனுகூலம் ஏற்படும். இந்த சென்னையிலே மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலே குருவாயூரப்பனுக்கு பண்ண அந்த கோமண துண்டு கிடைக்கும். அதை பயபக்தியுடன் வீட்டில் வைத்து பூஜை செய்வது உங்களுக்கு இருக்கிற திருமண தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகாரம். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? என்னோட நேம் வந்து கவிதா. நான் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து பேசுறேன். சரி, உங்களுடைய சந்தேகங்களை நீங்க செல்வி சார் கிட்ட கேளுங்க. சார், நான் வந்து என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 5/5/1987. சரிங்கம்மா. நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம், மீன லக்னம். இப்ப 29 வயசு ஆகுது இல்லையா? ஆமா சார், 29 முடிஞ்சிருச்சு. அதான் 29 பிளஸ் தானே. சொல்லுங்க. கவர்மெண்ட் ஜாப். கடகராசி பூச நட்சத்திரமாமா? ஆமா சார், மீன லக்னம். மீன லக்னம். சரிங்கம்மா, சொல்லுங்க. நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்காக ஒரு 2 இயர்ஸா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த இயராவது எனக்கு அது கிடைச்சிருமா கண்டிப்பா அப்படின்னு தெரியணும். அதாவதுமா, இந்த அமைப்புக்கு வந்து உங்களுக்கு வந்து 2017 முடிந்த பிறகுதான் அதனுடைய பிராப்தங்கள் கை கூடும். அதுக்காக இல்லாம நீங்க ரெகுலராக என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி அமைப்புக்கு எங்க இருக்கீங்க? திருநெல்வேலி பக்கம் தானே இருக்கீங்க? ஆமா சார். நீங்க விடாம என்ன பண்ணுங்க, மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது திருச்செந்தூர் போய் பகவானை தரிசனம் பண்றது பெரிய அளவு விசேஷம் ஏற்படும். ஒரு தடவை மட்டும், வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் பச்சரிசி துலாபாரம் கொடுத்துருங்க. விபூதி அபிஷேகம் பண்ணிடுங்க. ஒரு தடவை மட்டும் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை கடல்ல குளித்துட்டு நாளி கிணறுலையும் குளித்துட்டு பகவானை தரிசனம் பண்றது பெரிய அளவுக்கு விசேஷம் ஏற்படும். பசுனை ஏத்துங்க. அதே போல பகவானுடைய பச்சை கலர் படத்தை வாங்கி வந்து தினமும் வீட்டில் வந்து பயபக்தியுடன் 5 அகல் தீபம் ஏற்றிட்டு திருச்செந்தூர் பகவானுடைய மந்திரத்தை ஜபிப்பது வந்து பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படும். வேலைக்கிழமை உங்க வீடு பக்கத்துல யாருக்காவது உணவு தானம் கொடுங்க. கண்டிப்பாக இந்த உத்தியோக பிராப்தம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்க எடுக்கின்ற முயற்சிக்கு நல்ல அமைப்பும் நல்ல அனுகூலத்தையும் தரக்கூடிய எளிமையான பரிகாரம். இதை செய்யுங்க. கால் பண்ணதுக்கு நன்றிமா. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம்மா. வணக்கம்மா, உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன்மா. என் பேர் இந்திராணி. சரி, செல்வி சார் கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம் சார். நான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களுக்கு ட்ரை பண்ணுவேன். இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா, வாழ்த்துக்கள். சொல்லுங்கம்மா. தேங்க்யூ சார். என்னுடைய மகனுக்காக கேட்கணும். சரி. என்னுடைய பையனுக்கு 5 வருஷமா பெண் பார்த்துட்டே இருக்கிறோம். ஒண்ணுமே வரவே இல்லை சார். பெண்ணுடைய வரவே நீங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் சொல்ற கோயில்களுக்கு எல்லா கோயிலுக்கும் நாங்க இருக்கோம் சார். 79 பிறந்தான். 36 வருஷம் ஆச்சுங்க சார். சரி, சொல்லுங்கம்மா. அவனுக்கு லக்னத்திலேயே செவ்வாய் இல்ல, என்ன லக்னம் சொல்லுங்க. லக்னம் சொல்லுங்க. கும்பராசி, சதய நட்சத்திரம், சிம்ம லக்னம் சார். சிம்ம லக்னம். சரிங்கம்மா, சொல்லுங்க. லக்னம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம். சூரியன் மட்டும் எங்க இருக்கு சொல்லுங்க. சூரியன் லக்னத்துல இருந்து 5ல சூரியன் சார். சார், 5ல சூரியன் இருக்கு. அடுத்ததாக நீங்க என்ன சொன்னீங்க? சனி எங்க இருக்கு குழந்தைக்கு, அந்த பையனுக்கு? சனி லக்னத்துக்கு அடுத்ததே சனி 2ல இருக்கு. சரி, அவருக்கு வந்து திருமண அமைப்பு தடையாவே இருக்கு எப்பவுமே இல்லையா சார்? 36 வயசு ஆயிடுச்சு. நான் ரொம்ப கவலைப்பட்டு. நட்சத்திரம் என்ன சொன்னீங்கம்மா? கும்பராசி, சதய நட்சத்திரம். ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக அவரை ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, மற்ற எல்லா பரிகாரத்தையும் விட்டுடுங்க. சனிக்கிழமை உங்க பையன் பேரை சொல்லி நட்சத்திரம் சொல்லி மதியம் 1 to 2 மணிக்குள்ள யாருக்காவது உணவு தானம் கொடுங்க. சனிக்கிழமை வீடு பக்கத்துல நரசிம்மர் இருந்தா போங்க, இல்ல பெருமாள் கோயில் இருந்தா போங்க, இல்லைன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருந்தா தம்பியை கண்டிப்பாக போக சொல்லுங்க. சனிக்கிழமை மாலை 6 மணிக்குள்ளே உணவை வந்து சாப்பிட்றத முடித்துக்கிடணும். அதுக்கப்புறம் பசித்தா திரவ உணவுகளை எடுத்துக்கொள்வது அல்ல பழங்களை எடுத்துக்கொள்வது பெரிய அளவுக்கு பரிகாரமான அமைப்பு. கண்டிப்பாக திருநள்ளாறு போயிட்டு நலத்தீர்த்தம் நீராடிட்டு
ஏற்கனவே உபயோகப்படுத்த ஒரு துணியை வந்து ஓரமாக வைத்து விட்டு அங்கே இருக்கிற விநாயகர் கோயில் சிதற்காயை வெடித்து விட்டு திருநள்ளார் பகவானை போய் தரிசனம் பண்ணுவதும், அங்கே வந்து அப்பவுமே வந்து திருநள்ளாறில் வந்து தர்பானேஸ்வரருக்கு வந்து சிவனை வழிபாடு பண்ணிட்டு அம்பாளை வழிபாடு பண்ணிட்டு சனி பகவானை வழிபாடு செய்வதும், மனதார தீபம் ஏற்றுவதும், அங்கே பிரார்த்தனை செய்துவிட்டு வருவது பெரிய அளவுக்கு தோஷ நிவர்த்தியாக காணப்படுகிறது. இந்த பரிகாரத்தை பண்ண சொல்லுங்க. ஆனால் விடாமல் வந்து சனிக்கிழமை தோறும் பெருமாளோ நரசிம்மரோ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வர அவருடைய ஜாதகத்தில் இப்பொழுது இருக்கிற அந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக அவருடைய ஜாதகத்துக்கு உண்டான நல்ல ஜாதக அமைப்பும் கண்டிப்பாக நல்ல பதிலும் வருவதற்கு உண்டான அமைப்புகள். ஏனென்றால் 7ஆம் பாவத்தில் உள்ள கிரகங்க அமைப்பு கெட்டு போயிருக்கிறதுனால இந்த பாதிப்பு. இதை மட்டும் பண்ணீங்கன்னாவே போதும். கால் பண்ணதுக்கு நன்றிமா. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ மேம், நான் படிப்பாக்கத்துலேருந்து விஜயலட்சுமி பேசுறேன்மா. சரி சார் கிட்ட பேசுங்கம்மா. ஐயா வணக்கங்க ஐயா. நமஸ்காரம்மா, விஜயலட்சுமி அம்மா சொல்லுங்க. ஆமாங்க ஐயா, எங்க ஹஸ்பண்ட் பேர் மோகன். அவர் பிறந்த தேதி வந்து அக்டோபர் 1966 புதன்கிழமை. சரி. தமிழ் மாசம் புரட்டாசி 26. சரி. அவரோட நட்சத்திரம் வந்து பூரம் 3. பிறந்த ராசி அதிபதி சிம்மம் சூரியன். லக்னம் கடகம் சந்திரன் போட்டிருக்கையா. சரி சொல்லுங்க, என்ன வேணும்? ஐயா வீடு ஒண்ணு வாங்கணும்னு இருந்த வீடு எதுவுமே நிலைக்கல, ஒரு சொத்தும் ஏமாத்திட்டாங்க. சரி. வீடு ஒண்ணு வாங்கணும்னு ரொம்ப இழுபறியா இருக்கு. இவ்வளவுக்கு கஷ்டம் இல்ல. சரி, நீங்க என்ன பண்ண சொல்லுங்க. எங்க இருக்கீங்கம்மா? நாங்க மடிப்பாக்கத்துல இருக்கோம். மடிப்பாக்கத்துல இருந்து சிரமம் பார்க்காம உங்க ஹஸ்பண்ட் வந்து ரெகுலராக 9 வாரம் தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை அடையார் அனந்த பத்மநாப கோயிலுக்கு வந்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு கோயில் கொடிமரத்துடன் உள்பிரகாரத்தை சேர்ந்து பெருமாளை மொற்றமாக வந்து 7 முறையோ அல்லது 9 முறையோ வளம் வந்து கொடிமர நமஸ்காரம் பண்ணி சொல்லுங்க. ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும் முழு அபிஷேகம் மூலவருக்கு பண்ணிட்டு பயபக்தியுடன் குடும்பத்தாருடன் போயிட்டு வாங்க. எல்லா வீடு பிரச்சனையும் வீடெல்லாம் அமைஞ்சிட்ட பிறகு கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் வந்து தரிசனம் செய்து உங்களால் முடிந்த காணிக்கைகளோ அல்லது சாதாரண வெள்ளியால் ஒரு வீடு செய்து அதை வந்து ஸ்ரீரங்கம் உண்டியில் போடுவதாக வேண்டுதல் செய்து சொல்லுங்க. கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை தினமும் கேட்பதோ அல்லது பயபக்தியுடன் கூறுவதோ பெரிய அளவுக்கு அனுகூலமாக இந்த வீடு பிராப்தம் கைகூடுவதற்குண்டான பரிகாரம். கால் பண்ணதுக்கு நன்றிமா. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம், நாங்க துறையூர்ல திருச்சி பக்கம் துறையூர்ல இருந்து பேசுறேன். என்னோட பேர் ரவிசங்கர். சரி, சொல்லுங்க சார் கிட்ட பேசுங்க. சார் வணக்கம் சார், என் பேர் ரவிசங்கர் சார். சொல்லுங்க ரவிசங்கர். சார் என்னோட ராசி வந்து மிதுன ராசி. சரி. நட்சத்திரம் வந்து மிருகசீர நட்சத்திரம் சார். சரி சார். நாங்க ரொம்ப நாளா வீடு கட்டுறதுக்காக ஒரு பிளான் பண்ணி வீடு கட்டி பாதியோட நிக்குது சார். லக்னம் தெரியுமா சார்? லக்னம் வந்து கடக லக்னம் சார். கடக லக்னம். சரி சொல்லுங்க. வீடு கட்டுறதுக்கு பணம் வந்து இடம் வித்தாதான் பண்ண முடியுங்கிற ஒரு பிளான்ல இருக்கேன் சார். இடம் விற்காம கொஞ்சம் ரொம்ப தடைப்பட்டே நிக்குது சார். வீடு கட்ட பாதியிலே நிக்குது. சரி, நீங்க என்ன பண்ணுங்க, சிரமம் பார்க்காம கொஞ்சம் எல்லா வேலையும் விட்டுட்டு வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வைத்தீஸ்வரன் கோயில்ல செவ்வாய்க்கிழமை தரிசனம் பண்ணிட்டு அங்க அந்த கோயிலே மடப்பள்ளிக்கு 36 கிலோ பச்சரிசி வாங்கி கொடுத்துட்டு வைத்தீஸ்வரன் கோயில்ல இருக்கிற சன்னிதானத்துக்கெல்லாம் பசுனை கொடுத்துட்டு பயபக்தியுடன் கும்பிட்டுட்டு வைத்தீஸ்வரனை கும்பிட்டுட்டு பிறகு கும்பாரேஸ்வரன் கோயில் இருக்கு, கும்பகோணத்துக்கு பேர் வரக்கூடிய அந்த கும்பாரேஸ்வரர் கோயிலில் போயிட்டு பயபக்தியோட வேண்டுதல் செஞ்சுட்டு அங்கே வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லா விதமான பிரச்சனையும் தீர்ந்துட்ட பிறகு அந்த கோயிலுக்கு உண்டான அமைப்புக்கு கைங்கரியம் எல்லாம் செய்வதாக வேண்டுதல் செய்துட்டு வாங்க. விரைவிலே வந்து நீங்கள் எதிர்பார்த்த இந்த வீடு விற்கிறது போன்ற பிரச்சனை உடனடியாக நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை சாம்பார் சாதத்தை மதியம் 1-2 மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் கொடுப்பது உங்களுக்கு வந்து இதுக்கு உண்டான பலனை விரைவிலே நீங்கள் பார்க்கலாம். கால் பண்ணதுக்கு நன்றி சார். நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, திருச்சியில இருந்து பேசுறாங்க. சரி, செல்வி சார் கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. திருச்சியில இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்கம்மா, தெரியுதுமா, சொல்லுங்க. 11/11/99 சார். சரி. எங்க பொண்ணு சார். சரி. யாழினி. சரி. விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம், கன்னி லக்னம் சார். கன்னி லக்னம். சரி. ஆமா சார். இந்த வருஷம் 12th போறாங்க சார். கன்னி லக்னம் 12th எழுத போறாங்க. சரி. இந்த வருஷம் படிக்க போறது 12th சார். அவ லக்னத்துல மாந்தியும் 5ஆம் இடத்துல வந்து கேது இருக்கு சார். சரி, நீங்க என்ன சொன்னீங்க? கேட்டை நட்சத்திரம் அந்த பாப்பா? ஆமா சார். சரி, சொல்லுங்க. எல்லாம் படிக்கலாம், படிப்புல இன்ட்ரெஸ்டே இல்ல சார். சரி, ஃபர்ஸ்ட் வந்துமா அவளுக்கு வந்து இந்த படிப்புல வந்து நல்ல மார்க் எடுக்கிறது, இந்த படிப்பில் தடை வராமல் இருக்கிறது. ஏன்னா இந்த நேரம் கொஞ்சம் அவளுக்கு வந்து 7.5 சனியுடைய ஜென்ம சனியில் இருக்கிறதுனால
எல்லாத்துலேயும் வந்து அந்த அமைப்பில் வந்து எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் தள்ளி கொண்டே போகும். கண்டிப்பாக வந்து திருவெண்காடுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க. அங்கே இருக்கிற புதஸ்தலத்தில் புதன் கூட சேர்ந்து எல்லா சன்னிதானத்துக்கும் பசுனை கொடுத்துட்டு அகோரமூர்த்திக்கும் பசுனை கொடுத்து புதனுக்கும் அகோரமூர்த்திக்கும் மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணுவது வந்து பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அந்த கோயில் கொடிமரத்தில் விழுந்து கும்பிட்டு கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அந்த கோயிலில் புதனுக்கு உண்டான அபிஷேகம் பண்ண அந்த விபூதியுடன் நல்ல விபூதியை மிக்ஸ் பண்ணி டெய்லி இந்த பாப்பாவை வச்சுட்டு வர சொல்லுங்கள். புதன்கிழமை கண்டிப்பாக பெருமாளோ அல்லது சிவன் கோயிலுக்கோ ஏதேனும் ஒரு கோயிலுக்கு கண்டிப்பாக வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு வர சொல்லுங்கள். அதோட வந்து புதன்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ள இந்த குழந்தைக்கு வந்து பேர் நட்சத்திரம் சொல்லி உணவு தானம் கொடுப்பது இந்த வருஷத்துக்கு அந்த படிப்பை தடையில்லாமல் பாதுகாக்கக்கூடிய பெரிய பரிகாரம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கால் பண்ணதுக்கு நன்றிமா. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்களுடைய பெயர் எங்க இருந்து பேசுறீங்க? விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி மேடம். சரி, ஷெல்வி சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். விக்கிரவாண்டி விழுப்புரம் மாவட்டம். சரி சரி. தாமோதரன் பையனுக்கு குணாலனுக்கு கேட்கறேன் சார். சரி சொல்லுங்க சார், என்ன வேணும் கேளுங்க சார். பிளஸ் 2 படிச்சு பாஸ் பண்ணிட்டான் சார். இப்ப பையன் பேரு நட்சத்திரம் குணாலன் சார். சரி, பேர் சொல்லுங்க, நட்சத்திரம் சொல்லுங்க. மிதுன ராசி சார். சரி. திருவாதிரை நட்சத்திரம். சரி, திருவாதிரை. லக்னம். சரி, என்ன வேணுங்க? 12வது பாஸ் பண்ணிடலாம். அடுத்து என்ன படிக்கலாம்னு கேட்கணும் சார். என்ன குரூப் எடுத்து பாஸ் பண்ணாரு அவரு? காமர்ஸ் குரூப் சார். சரி, காமர்ஸ் குரூப் எடுத்துட்டாருன்னா அவருக்கு இப்போ வந்துட்டு அந்த மிதுன ராசி தானே அவரு? மிதுன ராசி. கிரக சஞ்சாரங்கள் நல்லாக இருக்கிற சமயத்துல இப்போ ஒன்றும் எதுக்குமே பயப்பட வேணாம். அவர் என்ன படிக்கணும்னு விருப்பப்படுறாரு? அவரு ஒன்னும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொன்னாரு சார். அதுக்கு மேல யாரா படிக்கலாம் சொல்லுங்க, நான் படிக்கிறேன்னு சொன்னாரு சார். அப்படியெல்லாம் இல்ல, அவருக்கு என்ன விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. ஏன்னா கிரக சஞ்சாரத்தில் எந்த பாதிப்பு இல்லாத சமயத்துல அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீ இதை படி என்று படிக்க வைக்காம அவருக்கு எது படிக்க முடியுமோ அவருக்கு எது விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி படிப்பை வச்சிங்கன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு அந்த படிப்போ அல்லது 5 வருடத்துக்கு உண்டான படிப்போ தடையில்லாம போகும். மேலும் வந்து ரெகுலராக இவருக்கு வந்து படிப்பில் இருக்கிற அமைப்பு கெடாமல் இருப்பதற்கு வேலைக்கிழமை சிவன் பார்வதி தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்வது பெரிய அளவுக்கு விசேஷமும் அனுகூலம் ஏற்படும். கண்டிப்பாக ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு கூட்டின்னு போயிட்டு கும்பிடுறதோட குருவுக்கு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவதுடன் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி 39 லட்டு தானம் கொடுப்பது பெரிய அளவு விசேஷமும் அனுகூலம் ஏற்படும். முடிந்த அளவுக்கு இந்த தம்பியை வேலைக்கிழமை காலையில் 6லேருந்து 7 மணிக்குள் சிவன் கோயிலில் சிவனையும் பார்வதியும் தட்சிணாமூர்த்தியோ அல்லது குருவியை வழிபாடு செய்வது பெரிய அளவு ஏற்றத்தையும் தொடர்ச்சியாக படிப்பில் நல்ல மேன்மேலும் படிப்பதற்கு உண்டான அமைப்பையும் கொடுப்பதற்கும் நல்ல ஃபியூச்சரில் உத்தியோகம் கிடைப்பதற்கு உண்டான அனுகூலமான பிரார்த்தனை உள்ள பரிகாரம். கால் பண்ணதுக்கு நன்றி சார். நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம்மா. நான் சென்னையில இருந்து பேசுறேன். சரி, ஷெல்வி சார் கிட்ட பேசுங்கம்மா. ஓகே. ஹலோ, சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். வணக்கம் சார். சொல்லுங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து துலா ராசி சுவாதி நட்சத்திரம். சரி. நான் வந்து மக ராசி சிம்ம நட்சத்திரம். சிம்ம ராசி மக நட்சத்திரம். சரி, லக்னம் அவருதுமா? லக்னம் தெரியல சார். சரி, பரவாயில்ல. என்ன வேணுமா? எனக்கும் அவருக்கும் எப்பவுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்கு சார். கொஞ்சம் கூட ஒய்ஃப் பண்ற அஃபெக்ஷனே இல்லாம இருக்காரு. ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா ஒய்ஃப் கிட்ட மட்டும் அந்த பாசமே இல்லாம இருக்காரு. சரி, உங்களது லக்னம் கூட உங்களுக்கு தெரியாது இல்லம்மா? ஆமா. சரி, உங்களுக்கு என்ன ஏஜ், அவருக்கு என்ன ஏஜ்மா? எனக்கு 40, அவருக்கு 44. சரி, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரே ஒரு விஷயத்துக்கு எப்பவுமே வந்து ரெகுலரா எங்க இருக்கீங்கம்மா? நாங்க ராயப்பேட்டா சார். சரி, நீங்க என்ன பண்ணுங்க, சிரமம் பார்க்காம ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலியோட எப்படியாவது அவரையும் கூப்பிட்டுக்கின்னு கண்டிப்பாக வந்து பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் போயிட்டு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த விபூதி வாங்கி வந்து தினமும் நீங்களும் சார வச்சுக்கோங்க. அந்த பிள்ளையார்பட்டி முடிச்சுட்டு மதுரையில் போனீங்கன்னா ஒத்தக்கடை நரசிம்மர் என்று சொல்வார்கள். அந்த யானமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நரசிம்மர் சன்னிதானத்துக்கு போயிட்டு பயபக்தியுடன் அர்ச்சனை பண்ணியிருக்குங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தொடர்ச்சியாக பண்ணுங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய லைஃப்பில் வந்து அவர் வராரோ இல்லையோ கண்டிப்பாக வந்து கபாலீஸ்வரர் கோயில் பின்னாடி பார்த்தீங்கன்னா வெள்ளீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்கும். அந்த வெள்ளீஸ்வரர் கோயிலுக்கு தொடர்ச்சியாக ரெகுலராக வெள்ளிக்கிழமை போயிட்டு கோயிலை 7 முறை கொடிமரத்துடன் சேர்ந்து வணங்கிட்டு வழிபாடு செய்துட்டு சுற்றிட்டு வலம் வந்து கொடிமரத்துடன் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக இதை மட்டும் பண்ணாவே போதும். அர்ச்சனை பண்ணுவதோ அல்ல அபிஷேகம் பண்ணினா தான் இல்லை, வெள்ளீஸ்வரரை போய் சரணாகதி அடைங்க. வாழ்க்கையில் உங்களுக்கும் அவரும் வந்து அந்த அளவுக்கு அந்யோன்ய குறைபாடெல்லாம் நீங்கி பெரிய அளவுக்கு சந்தோஷமும் மற்றவர்களை மெச்சக்கூடிய அளவுக்கு பெரிய அளவு யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதோட அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடலான 90வது பாடலை ஜபம் மாதிரி டெய்லி 9 முறை தொடர்ச்சியாக சொல்லுங்க. எந்த வித பரிகாரமும் உங்களுக்கு அதோட தேவைப்படாது. கால் பண்ணதுக்கு நன்றிமா. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் ராஜா சார். நான் பூந்தமல்லில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். ராஜா சார், எங்க தம்பிக்கு கேட்கணும். அவரு பிஇ முடிச்சுட்டு வீட்லயே இருக்காரு. பரவாயில்ல, சொல்லுங்க.
1 வருஷமா இருக்காரு, வேலை இல்ல. சரி. அவர் பேர் வந்து புருஷோத்தமன், கன்னி ராசி, உத்திரா நட்சத்திரம், மேஷ லக்னம். சரி, உத்திரம் அவரு? ஆமா சார். சரி, மேஷ லக்னம் அவரு. சொல்லுங்க என்ன? இப்ப வந்து அவர் வீட்ல எங்கே இருக்காருன்றீங்க இல்லீங்களா? ஆமா, வீட்ல ஒரு வேலைக்கு போனாரு. சரி, கொஞ்ச நாள் செஞ்சுட்டு நின்னுட்டாரு. அவர் எங்க இருக்கீங்க? சென்னையில? பூந்தமல்லி சார். பூந்தமல்லியில இருக்கீங்களா? கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுங்க, ரெகுலராக வந்து சனிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு தொடர்ச்சியாக போயிட்டு வர பெரிய அளவு ஏற்றமும் அனுகூலமும் கண்டிப்பாக ஏற்படும். சனிக்கிழமை அசைவத்தை தவிர்த்துற சொல்லுங்க. சனிக்கிழமை முடிந்தால் அவர் பேர் நட்சத்திரம் சொல்லி யாருக்காவது மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ள உணவு தானம் கொடுங்க. அதோட திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள திருக்கொல்லிக்காடுன்னு இருக்கு. அந்த திருக்கொல்லிக்காடுக்கு கண்டிப்பாக போயிட்டு வர சொல்லுங்க. அந்த திருக்கொல்லிக்காடுல இருக்கிற பொங்கு சனீஸ்வரரை போயிட்டு வழிபாடு செய்து கொடிமர நமஸ்காரம் பண்ணிட்டு அங்க இருக்கிற பொங்கு சனீஸ்வரரை ரெகுலராக நான் வந்து வருஷத்துக்கு 2 முறை தரிசனம் செய்கிறேன் என்று வேண்டிக்க சொல்லுங்க. இந்த பொங்கு சனீஸ்வரருடைய விபூதி அபிஷேகத்தை வாங்கி வந்து நல்ல விபூதியோட மிக்ஸ் செய்து டெய்லி வச்சுட்டு வர சொல்லுங்க. உத்தியோக பிராப்தம் வீடேறி வரும். அது மனதிற்கு பிடித்த உத்தியோகமாக இருக்கும். சந்தோஷமாக செய்வார். கால் பண்ணதுக்கு நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இருதய சம்பந்தமான நோய்க்கெல்லாம் எந்த மாதிரியான ஆலயங்களுக்கு போகணும் அப்படின்றத ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சார். நன்றி. தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இப்போ நம்ம முன்பே கேட்டிருந்த மாதிரி இருதய சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு எந்த மாதிரி, அதாவது இருதய கமலநாதர்னு ஒரு கோயில், அதனுடைய பேர் வந்து மனைத்துணைநாதர்னு பேர். அது வந்து வலிவலம்னு இருக்கு. வலிவலம் என்றால் நாகப்பட்டினத்தில் உள்ள கோயில். தேவாரம் பாடல் பெற்ற பிரசித்தி பெற்ற ஸ்தலம். இந்த கோயிலில் வந்து இதயம் சம்மந்தப்பட்ட நோய் வந்து அடிக்கடிக்கு வர்றவங்க தொடர்ச்சியாக ஆப்ரேஷன் பண்ணிட்டு திருப்பி பிரச்சனை ஆகிட்டு அதோட மனக்குழப்பங்க இருப்பாங்க. இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திற்கும் சுவாசிப்பத கோளாறுகளுக்கு கூட இந்த மனைத்துணைநாதர் கோயிலுக்கு, அதாவது இருதய கமலநாதரன் என்று பிரசித்தி பெற்ற கோயில், தேவாரத்தில் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். அதாவது வலிவலம் என்ற ஊர் நாகப்பட்டினத்தில். யார் கேட்டாலும் இந்த வலிவலத்தில் போய் இந்த கோயிலை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு எப்பேற்பட்ட இந்த இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், மனத்துயரங்கள் இருப்பவர்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு விமோசனம் கிடைக்கக்கூடிய தேவாரம் பாடல் பெற்ற பிரசித்தி பெற்ற ஸ்தலம் என்பதனால் மனதார போய் சரணாகதி அடைந்து, அதாவது பயபக்தியுடன் சேர்ந்து அந்த கோயில் முறைப்படி ஒரு முறையும் போறச்சு அந்த கோயில் முறைப்படி பூஜை புனஸ்காரங்கள் செய்வது பெரிய அளவு ஏற்றத்தை தரும். கண்டிப்பா சார். இப்போ ஒரு நேர் இருக்காங்க, பாத்துடலாம். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் சார். வணக்கம்மா, உங்களுடைய பெயர் எங்க இருந்து பேசுறீங்க? என் பேரு லக்ஷ்மி, நான் தாம்பரத்துல இருந்து பேசுறேன். சரி, செல்வி சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க லக்ஷ்மி அம்மா. என் பொண்ணு பேரு சௌகர்ணிகா. சரி. அவ 10வது பொது தேர்வு எழுதியிருக்கா. இப்ப 10வதாமா? 10வது இப்ப எழுதிட்டா. பொது தேர்வு பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டா. சரி. அவளுக்கு அந்த சிம்மராசி, கன்னி லக்னம், பூர நட்சத்திரம். சரி. அவளுக்கு ரிசல்ட் நல்ல மதிப்பெண் வருமா? அப்புறம் வெளிநாட்டு கல்வி அமையுமா? வெளிநாட்டுக்கு கல்வி அமையுமா அவளுக்கு? வெளிநாட்டுல போய் படிப்பாளா, படிக்காது? அப்புறம் அவளுடைய ரிசல்ட் வந்து நல்ல மதிப்பெண் பெறுவாளா? அவள் ரிசல்ட் நல்லபடியா வர்றதுக்கு அவ ஜாதகத்துல ரெகுலரா வந்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயிலுக்கு கூட்டிட்டு போறது பெரிய அளவு விசேஷமும் அனுகூலம் ஏற்படும். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு 23 இல்லை 32 41 என்ற 5 வரக்கூடிய எண்ணிக்கையில் பிரசாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுத்துட்டு கோயிலுடைய அம்பாளுடையும் சிவன் படத்தையும் வைத்து தினமும் தீபம் ஏற்றுவது பெரிய அளவு விசேஷமும் அனுகூலமும் ஏற்படும். அதோட வந்து அந்த அம்பாள் படத்தையும் அந்த சிவன் படத்தையும் வைத்து தினமும் தீபம் ஏற்றுறதோட அந்த அம்பாளுடைய காயத்ரியும் சிவனுடைய காயத்ரியும் மனதார படிக்க சொல்லுங்க அந்த பாப்பாவை. கண்டிப்பாக வந்து கோயிலில் கோளார் பதிகத்தை பயபக்தியுடன் 9 முறை சொல்வது வந்து இந்த பாப்பாக்கு ஜாதகத்தில் ஏதேனும் தடைகள் இருந்தாலும் நிவர்த்தி ஏற்பட்டு அந்த அமைப்பு அவளுக்கு அயல் நாட்டு சென்று படிப்பதற்கு உண்டான எல்லா பிராப்தத்தையும் ஏற்படுத்தி தரும். வருஷத்துக்கு 1 முறை போயிட்டு வருவதுடன் முடிந்தால் 2 முறை 3 முறை செல்ல பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். புதன்கிழமை தொடர்ச்சியாக இந்த குழந்தையை அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று விட்டு வழிபாடு செய்ய அவளுடைய படிப்பில் உள்ள பெரிய அளவு தோஷங்கள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். புதன் காயத்ரி என்ற மந்திரத்தை ஜபிப்பது இந்த குழந்தைக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். சந்திரனுடைய பாதிப்பு இருப்பதனால் கண்டிப்பாக திங்கட்கிழமை யாருக்காவது மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பது இந்த குழந்தை பேரை சொல்லி அவளுக்கு வந்து எப்பேற்பட்ட அந்த கோபதாபங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு. கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்களுடைய பெயர் எங்க இருந்து பேசுறீங்க? திருவாரூர் பேசுறேன் மேடம். பாரதி மோகன். சரி, நீங்க யாருக்கு கேட்கணுமா உங்களுடைய ராசி லக்னம் நட்சத்திரம் சொல்லிட்டு செல்வி சார் கிட்ட பேசுங்க. எனக்கு தான் மேடம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். நமஸ்காரம், சொல்லுங்க. என் பேர் பாரதி மோகனியா. சரி.
ராசி சிம்ம ராசிங்க சார். சுவாதி துலா ராசி தானே வரும்? இல்ல, என் பேரு பாரதி மோகன் சார். ராசி சிம்ம ராசி சார். சிம்ம ராசி, சரி சொல்லுங்க. லக்னம் மகர லக்னம் சார். சரி, நட்சத்திரம்? பூர நட்சத்திரம் சார். சார், வயசுங்க? வயசு 33 சார். 33 4 மாசம் கிட்டத்தட்ட. சார், என்ன வேணுங்க உங்களுக்கு? வேலை சரியா அமையல சார். வேலைன்னா வேலை அமையுமா இல்ல சொந்த தொழில்? இல்லைங்க, இப்போ நீங்க வேலைக்கு போறதுதான் உங்களுக்கு இருக்கிற இந்த ராசியுடைய அமைப்பு. கோச்சாரத்தில் இருக்கிற கிரக சஞ்சாரத்துக்கு இப்போதைக்கு வேலைக்கு போறதா நம்பி சொந்த தொழில் பண்ணீங்கன்னா சரியா இல்லாம மாட்டிப்பீங்க. அப்புறமா செல்வி சொன்னார்னு வந்துடக்கூடாது. கண்டிப்பாக ஒரு வருடம் சிரமம் இல்லாமல் ஒரு வருடம் 8 மாதம் கண்டிப்பாக தனிப்பட்ட தொழில் அமைப்பு இல்லாமல் யாரிடத்தில் வேலை செய்வது நல்லது. வேலைக்கு உண்டான உத்தரவாதம் கிடைப்பதற்கு உண்டான பரிகாரம் என்று பார்த்தால் ஸ்ரீரங்கம் சென்று தரிசனம் செய்வதுடன் கொடிமர நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கே பயபக்தியுடன் பிரார்த்தனை பண்ணிட்டு கோயிலிலே 33 தயிர் சாதத்தை வாங்கி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுறதுடன் ஸ்ரீ ரங்கநாதர் படத்துக்கு தினமும் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள் பயபக்தியுடன் 5 அகலில் நல்லெண்ணெயோ இல்லை பசுநெய்யோ இல்லை தீபம் ஏற்றிட்டு ரங்கநாதருடைய மூல மந்திரத்தையும் காயத்ரி மந்திரத்தையோ அல்லது ஜபிப்பதோ அல்லது புஸ்தகத்தை வைத்து பயபக்தியுடன் படிப்பது பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். வெள்ளிக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் கொடுப்பதுடன் வெள்ளிக்கிழமை தாமரை பூ மலர்களை கொண்டு அருகில் உள்ள பெருமாள் கோயில்களுக்கு சாத்தி விட்டு வருவது உங்களுடைய அந்த உத்தியோக பிராப்தம் கண்டிப்பாக விரைவில் நிறைவேறும். பயபக்தியுடன் செய்யுங்க. கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். அம்மா, நாங்க சென்னையில இருந்து பேசுறோம்மா. சரி, செல்வி சார் கிட்ட பேசுங்கம்மா. குடுமா இருக்கம்மா, சொல்லுங்கம்மா. எங்க பையனுக்காக பேசுறேண்ணா. சொல்லுங்கம்மா. ஒண்ணு பையன் பேர் கார்த்திகேயன். சரி. விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம், சிம்ம லக்னம். வயசுமா? வயசு 31 அண்ணா. சரி, சொல்லுங்க. 1:40 பிறந்திருக்கிறாரு. சரி. இரவு 1:40. சரி, தெரியுது, சொல்லுங்க. அதான் நான் அவருக்கு கல்யாணம் எப்ப நடக்கும் என்னன்னு கேட்கலாடுண்ணா. சிம்ம லக்னம் அவரு? ஆமாண்ணா, சிம்ம லக்னம் சூரியன் போட்டுக்குது. சரி சரி, சிம்ம லக்னமே இருக்கட்டும். சூரியன் தான், சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் தான் போடுவாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அவரை கண்டிப்பாக சனிக்கிழமையா பார்த்து கண்டிப்பாக சென்னையிலிருந்து கடலூர் போகின்ற வழியில் உள்ள சிங்கர்குடி நரசிம்மரை முதல் தரிசனமாக பண்ணணும். அந்த சிங்கர்குடி நரசிம்மரை முடிச்சுட்டு அப்புறமா விழுப்புரத்தில் உள்ள பூவரசங்குப்பம் நரசிம்மரை 2வது தரிசனமாக பண்ணணும். அதுக்கப்புறமா பரிக்கல் என்று சொல்லக்கூடிய பரிக்கல் நரசிம்மரை விழுந்தூர்பேட்டையில் உள்ள அந்த பரிக்கல் நரசிம்மரை 3வது தரிசனமாக பண்ணணும். இந்த 3 நரசிம்மர் ஒரே நேர்கோடு நரசிம்மர்கள் என்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 3 நரசிம்மர் அவர் போய் பார்த்துட்டு வந்தாதான் அவருடைய ஜாதகத்தில் சனியுடைய பாதிப்பு நிவர்த்தி ஏற்பட்டு கண்டிப்பாக திருமண தடைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். அதோடு சனிக்கிழமை வீடு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆஞ்சநேயரோ இல்லை நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வர விரைவிலே அந்த திருமண பிராப்தம் கைகூடுவதை கண்கூடாக பார்க்கலாம். கால் பண்ணதுக்கு நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம்மா. உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? நான் ஜெமுனா பேசுறேன், பேர்னம்பட்ல இருந்து. சரி, நீங்க செல்வி சார் கிட்ட தொடர்ந்து பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஜெமுனாம்மா, சொல்லுங்க. ராசி மகர ராசி சார். சரி. உத்திராட நட்சத்திரம். சொல்லுங்க. துலாம் லக்னம் சார். வயசுமா? 28 சார். சரி, என்ன வேணுமா? திருமணம் தடையாயிட்டே போகுது சார், அதனால கேட்கலாம். எங்க இருக்கீங்கம்மா? பேர்னம்பட்ல சார், வேலூர் மாவட்டம். வெள்ளூர்ல இருக்கீங்களா? கண்டிப்பா என்ன பண்ணுங்க, வெள்ளூர்ல மாசத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமையா பார்த்து அங்க ஸ்ரீபுரம் என்று சொல்லக்கூடிய தங்க கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்க போயிட்டு அம்பாளை வழிபாடு பண்ணிட்டு பயபக்தியோட வாங்க. ரெகுலரா தொடர்ச்சியாக மாசத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை வருவதாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவ்வளோ பெரிய விசேஷம். ஒரு செவ்வாய்க்கிழமை அந்த சொர்ணலட்சுமிக்கு பயபக்தியுடன் அபிஷேகம் பண்ணிட்டு பயபக்தியுடன் வாங்க. பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக கும்பகோணத்தில் கதிராமங்கலம் என்ற ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலில் இருக்க வனதுர்கா பரமேஸ்வரிக்கு 90 உதிரி எலுமிச்சப்பழம், அந்த உதிரி மாலையெல்லாம் கோக்கக்கூடாது, உதிரி எலுமிச்சப்பழம் 90 கொடுத்துட்டு 9 பழத்தை திருப்பி வாங்கிக்கோங்க. குங்குமம் அர்ச்சனை பண்ணிட்டு அதை டெய்லி வச்சுக்கோங்க. இந்த 9 பழத்தையும் 3 நாளுக்கு 3 பழமாக ஜூஸாக எடுத்துக்கோங்க. விரைவிலே உங்களுக்கு எப்பேற்பட்ட திருமண தடை இருந்தாலும் நிவர்த்தி ஏற்படும். ஆனால் விடாமல் ஸ்ரீபுரம் மாதத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை போயிட்டு ஸ்ரீபுரத்தினுடைய அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்றுட்டு வர உங்க ஜாதகத்தில் இருக்கிற தோஷமும் நிவர்த்தி இல்லாமல் செல்வ செழிப்புடன் நல்லபடியாக அனுகூலமான அமைப்பு கிடைக்கும். கால் பண்ணதுக்கு நன்றிமா. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? நான் மதுரையில இருந்து ராஜநந்தினி பேசுறேன். சரி, நீங்க யாருக்கு கேட்கணுமோ உங்களுடைய ராசி லக்னம் நட்சத்திரம் சொல்லிட்டு செல்வி சார் கிட்ட பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார். நமஸ்காரம்மா.
நமஸ்காரம் சார். சார் நான் மதுரையில இருந்து பேசுறேன். என்னுடைய பேர் ராஜநந்தினி. என்னுடைய கணவர் பேர் வந்து டி ராமகிருஷ்ணன். சரி. அவரு திருவோண நட்சத்திரம், மகர ராசி. ஆனா இப்ப நாங்க ஜாதகம் இப்பதான் 15 வருஷம் ஆச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி. இப்பதான் ஜாதகம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போனோம். அவர் வந்து திருவோண நட்சத்திரம் இல்ல அவிட்ட நட்சத்திரம் அப்படின்ட்டாங்க. சரி. அது இவர் 3 மாசமா ஒரு வேலை இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார். அவர் வந்து பெரிய நிறுவனத்துலதான் வேலை பார்த்துட்டு லக்னம் என்ன சொல்றீங்க? லக்னம் என்ன? அவங்க லக்னம் வந்து முதல்ல வந்து துலா லக்னம்னு சொன்னாங்க சார். இப்ப துலா லக்னம் சொல்றாங்க. முதல்ல அவர் கன்னி லக்னம். சரி. அது ரொம்ப குழப்பம். அது வேற ஒரு குழப்பம் சார். ஆக்சுவலா அவர் கன்னி லக்னத்துலதான் எனக்கு அவருக்கும் ஜாதகம் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணது. அதெல்லாம் வருத்தப்படாதீங்கம்மா. இப்ப வந்து அந்த இதுக்கெல்லாம் வந்து மனசு வருது. இப்ப கோச்சார ரீதியாக அவர் எப்படியா இருந்தாலும் மகர ராசி தானே அவரு. ஆமா, மகர ராசி. அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. மகர ராசிக்கு இப்போதைக்கு வந்து இந்த கோச்சாரத்தில் வந்து கிரக அமைப்பு சரியில்லை. 8வது மாசத்துல இருந்து நிம்மதி ஆயிடும். ஆனா அதுக்காக பெருசா பயப்பட வேணாம். ஆனா அதே சமயம் இப்ப கண்டிப்பாக வந்து நீங்க மதுரையில தானே இருக்கீங்க. ஒரு முறை சிரமம் பார்க்காம சங்கரன் கோயில் போயிட்டு வாங்க. சங்கரன் கோயில் போயிட்டு கோமதி அம்மன் சன்னிதானத்தில் வழிபாடு செய்வது பெரிய அளவுக்கு விசேஷம் ஏற்படும். அந்த சங்கரநாயனாரையும் வழிபாடு பண்ணி அரியும் சிவனையும் வழிபாடு பண்ணிட்டு கோமதி அம்மனை வழிபாடு பண்ணிட்டு அதுக்கு எதிரிலே ஸ்ரீசக்கரம் என்ற குழி இருக்கும். அந்த ஸ்ரீசக்கர குழியில் அமர்ந்து பிரார்த்தனை பண்ண சொல்லுங்க. அந்த ஸ்ரீசக்கர குழியில் அமர்ந்து பிரார்த்தனை பண்றதோட அந்த கோயிலிலே புற்றுமண் கட்டியும் கிடைக்கும். அந்த புற்றுமண் கட்டியை பூஜை அறையில் வைத்து தினமும் ஊதுவத்தி ஏற்றி வழிபட்டாலும் பெரிய அளவு விசேஷமும் அனுகூலம் ஏற்படும். கோமதி அம்மனுடைய குங்குமத்தையும் சங்கரநாயனார் கோயில் விபூதியும் வந்து நல்ல விபூதியுடன் நல்ல குங்குமத்துடன் மிக்ஸ் செய்து டெய்லி வைத்து கொண்டு வாங்க. விரைவிலே வந்து அவருக்கு இருக்கிற உத்தியோகம் வந்து கண்டிப்பாக கிடைப்பவும் குடும்பத்தில் சந்தோஷமும் அனுகூலம் ஏற்படும். பயப்படாம இந்த பரிகாரம் மட்டும் பண்ணுங்க. கால் பண்ணதுக்கு நன்றிமா. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் சார். உங்களுடைய பெயர் எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுடைய பெயர் எங்க இருந்து பேசுறீங்க? ராஜா, மெட்ராஸ், திருவள்ளூர், சென்னை. சரி, செல்வி சார் கிட்ட பேசுங்க. ஆமா மேடம், இது என் பேரு வந்து துளாராசி. யாருது உங்களுக்கா இது? ஆமா ஆமா, எங்களுக்கு தான். சொல்லுங்க. துளாராசி. துளாராசி, சித்திரை நட்சத்திரம். ஆமா மேடம் சார். லக்னம். லக்னம் தான் சார். லக்னம் தெரியலையா? ஆமா சார். பரவாயில்ல. வயசு என்ன? வயசு 41. சரி, என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. கொஞ்சம் தொழில் வந்து ரொம்ப மந்தமா இருக்கு சார். கேஸ் அடுப்பு ரிப்பேர் பண்றேன். என்ன தொழில் பண்றீங்க சார்? கேஸ் அடுப்பு. கேஸ் அடுப்பு. சரி சரி சரி. நீங்க என்ன பண்ணுங்க சார்? ரொம்ப மந்தமா இருக்கு. கஸ்டமர் ஒன்று கூட வர மாட்டிருக்காங்க. திருவற்றூர்ல தானே இருக்கீங்க? சரி, திருவற்றூர்ல தானே இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, சிரமம் பார்க்காம ஒரு சனிக்கிழமை 9 வாரம் தொடர்ச்சியாக அருள்மிகு பார்சாதி கோயில் திருவல்லிக்கேணியில் இருக்கும். அந்த பார்சாதி கோயில் பெருமாளை வழிபட்டுட்டு பின்னாடியே நரசிம்மர் அழகிய சிங்கர் என்ற பேர்ல இருப்பாரு. அந்த நரசிம்மரை கும்பிட்டுட்டு கோயில அந்த நரசிம்மரை கொடிமரத்தோடு சேர்ந்து அந்த நரசிம்மர் சன்னிதானத்தை 9 முறை சுத்துங்க. ரெகுலரா இதை மட்டும் பண்ணிட்டே வாங்க. 9ஆம் வாரத்திலிருந்து பலமும் அனுகூலமும் பெரிய அளவுக்கு தொழில் அபிவிருத்தி ஏற்படுவதோடு நல்லவர்கள் சகவாசத்தினால் பெரிய அளவுக்கு ஆர்டர்லாம் கிடைக்கிறத கண்கூடாக பார்க்கலாம். ஆனால் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை மட்டும் பார்சாதி கோயிலுக்கு எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் வந்துட்டு விரைவிலே வந்து பொறுமையாக சாமி தரிசனம் என்றோ இல்லைங்களோ நரசிம்மர் வழிபாடு மிக மிக பிரபலமான அமைப்பு என்பதை நீங்க பண்ணி பாருங்க. கொடிமர நமஸ்காரம் பண்ணிட்டு அங்க பிரார்த்தனை பண்ணிக்கங்க. கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம்மா, அம்பத்தூர்ல இருந்து பேசுறேம்மா. சரி, நீங்க செல்வி சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க. நமஸ்காரம். பையனுக்கு சார். சொல்லுங்க. பையன் கடகராசி. சரி. மிதுன லக்னம். சரி. கல்யாணம் பண்ற பொண்ணு வந்து மிதுன ராசி கடக லக்னம். இல்லம்மா, இவர் மிதுன லக்னம் கடகராசி. என்ன நட்சத்திரம்? பூச நட்சத்திரம் சார். சரி, சொல்லுங்க. கல்யாணம் பண்ற பொண்ணு வந்து மிதுன ராசி கடக லக்னம், மிருகசீச நட்சத்திரம். சரி. 2 பேருக்கும் பொருத்தம் கம்மியா இருக்குன்றாங்க. எப்படிங்க? இவங்க லவ் பண்றாங்களா எப்படி? லவ் பண்ணி தான் சார் கல்யாணம். லவ் பண்ணிட்டு லவ்வும் பண்ணுவீங்க, எப்படி பொருத்தமும் பாப்பீங்க? ஜாதகத்துல வந்து தோஷம் இருந்தாதான் லவ்வே வரும். 2 பேரும். சரி சார். அதான் 2 பேரும் நல்லா இருப்பாங்களா? ஏன்னா வீட்டுல வேற யாரும் கிடையாது, அவர் ஒருத்தர் தான். அது சொல்லிட்டு சொல்லுங்க. அதாவது இப்ப நான் வந்து ஏதாவது சொன்னேன்னா அது சரியா வரும். லவ் பண்றவங்களுக்கு அந்த ஜாதகத்தையும் பார்த்து லவ்வும் பார்க்கணும்னா அது சரியா வராது. ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருந்தா தான் லவ்வே வரும். அதனால அந்த தோஷத்துக்கு உண்டான இவர் அந்த அம்மா என்ன லக்னம் சொன்னீங்க? அந்த அம்மா கடக லக்னம் சார், மிதுன ராசி. இவர் வந்து மிதுன லக்னம் கடகராசி இல்லைங்களா? ஆமா சார். 2 பேருக்கு ஒண்ணு சொல்லுங்க. எல்லா வருஷமும் தொடர்ச்சியாக
விடாமல் ஒரு வருடமும் திருமணம் முடிஞ்ச பிறகு சிரமம் பார்க்காமல் ஒரு வாட்டி குச்சனூருக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சனி பகவானை வழிபாடு பண்ண சொல்லுங்க. அதே போல் ஒவ்வொரு வருடமும் திருச்செந்தூர் போயிட்டு முருகரை வழிபாடு பண்ண சொல்லுங்க. இந்த 2 சன்னிதானத்தும் தொடர்ச்சியாக வருடம் இவங்க எவ்வளோ வேலையில் இருந்தாலும் இப்போ வைகாசி மாதம் போகிறாங்கன்னா அடுத்த வைகாசிக்குள் இந்த 2 சன்னிதானத்துக்கும் தொடர்ச்சியாக போக போக பெரிய அளவு அனுகூலங்கள் ஏற்படும். அதோட மாதத்துக்கு ஒரு வேலைக்கிழமை சிவன் வழிபாடு பண்ண சொல்லுங்க. மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ண சொல்லுங்க. இது விடாமல் பண்ண சொல்லுங்க. எல்லா விதமான அனுகிரகத்தையும் தெய்வம் வழங்கட்டும். காதல் அமைப்புக்கு சந்தோஷமாக அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. கால் பண்ணதுக்கு நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நீங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நேயர்களோட சந்தேகங்களுக்கும் சரி எங்களோட சந்தேகங்களுக்கும் சரி ரொம்ப சிறப்பான பரிகாரங்களை சொல்லியிருக்கீங்க சார். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்புறோம். தேங்க்ஸ் சார். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.